அனைத்து வணக்கம் மக்களே. சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறிப்பாக ஒரு வலுப்பெறும் காற்றழுத்த தாழ்வு பகுதி 3 நாட்களுக்கு மழை வானிலை மையம் கொடுத்த ஒரு அப்டேட் தான் இந்த செய்தி குறிப்பில் பிரீஃபாக மற்றும் சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான கனமழை கொடுக்க போகுது தான் இந்த செய்தி குறிப்பில் பிரீஃபாக மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னன்ட்டு உங்களுக்கு முழுமையாக சிறப்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, வங்கக்கடலில் உருவான ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதன் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் நேற்று பூமத்திய ரேகைக்கு அறிக்கையில் இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறிப்பாக நிலவிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை பார்த்தீங்கன்னா குறிப்பாக அதே பகுதியில் நிலவி வருவதாக சொல்ல வராங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதனை ஒட்டிய பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள குறிப்பாக இந்திய பெருங்கடல் பகுதியில் பார்த்தீங்கன்னா அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெறக்கூடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லப்படுறாங்க. ஸோ அதன் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இதன் காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இன்றும் நாளையும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ல வராங்க. ஸோ தென் தமிழகம் மற்றும் கடலோர தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் நாளை லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ல வராங்க. ஸோ வரும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வரும் 21 மற்றும் 22ஆம் தேதி ஆகிய இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. ஸோ அதன் பொறுத்த மட்டும் வட தமிழகத்தில் குறிப்பாக நாளை மற்றும் நாளை மறுநாள் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையிலே லேசான பனிமூட்டம் காணப்படும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. ஸோ அதன் பொறுத்த மட்டும் பார்த்தோன்னா இன்று முதல் வரும் 22ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை குறிப்பிடத்தக்க மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா, மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக மற்றும் கடலோர பகுதிகள் குறிப்பாக பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் அநேக பகுதிகள் அந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சூறாவளி காற்றுக்கு மணி 45 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லி நிறைவடைகிறாங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய கூடுதலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி போய்க்கோங்க. நன்றி, வணக்கம்.